வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இடைக்கால இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள். இதில் நம்ம காப்பியங்களில் வரக்கூடிய அறிவியல் சிந்தனைகள் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பழந்தமிழ் இலக்கியங்களில் என்ன மாதிரி அறிவியல் சிந்தனைகள் இருந்ததுன்றதை ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது காப்பியங்கள். காப்பியங்கள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைவு வரக்கூடியது 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள். அதை தவிர்த்து எடுத்து பார்த்தோம்னா கம்பராமாயணம், பெரிய புராணம், பெருங்கதை போன்ற பல காப்பியங்களும் தமிழில் நிறைய அறிவியல் சிந்தனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகள் எல்லாமே வரிசையாக ஒன்று நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற காப்பியங்கள் இருக்கக்கூடிய அறிவியல் சிந்தனைகளை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். கம்பராமாயணம், பெரிய புராணம் அப்படின்னாவே மிகச்சிறந்த காப்பியங்கள்னு உலகத்துக்கே தெரியும். அப்படிப்பட்ட இந்த 2 காப்பியங்களில் முதலாவதாக கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துடைய தோற்றம் பற்றிய சிந்தனைகள் இருக்குது. அதே மாதிரி அணுவை பற்றிய சிந்தனைகள் இருக்குது. விமானம் சார்ந்த, விசை சார்ந்த மற்றும் நாழிகை வட்டில் சார்ந்த செய்திகளை எல்லாம் கம்பர் மிகச்சிறப்பாக இதில் பதிவு பண்ணி வச்சுருக்கார். பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்றம், இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக இருக்கிற உறுப்பு மாற்றம் பற்றிய சிந்தனைகள்லாம் ரொம்ப அழகாக சேக்கிழார் பதிவு பண்ணியிருக்கார். இதை ஒவ்வொன்றா நம்ம விரிவாக பார்க்கலாம். கம்பருடைய முதல் சிந்தனை, இந்த உலகம் என்பது ஒன்று கிடையாது, நிறைய உலகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் என்பது தோன்றி மறையக்கூடியது என்கிற மிகச்சிறந்த அறிவியல் சிந்தனையை அவர் முதல் பாடல்லே பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு இது சார்ந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பல கேலக்ஸி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பல பால்வெளி மண்டலங்களை உள்ளடக்கியதாக இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கம்பர் எழுதியிருக்கான்றது உண்மையிலே வியப்பை ஏற்படுத்துது. எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது கம்பர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கான்றதுக்கு இது ஒரு சான்று. இந்த கடவுள் இருக்காரு, அவர் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இந்த உலகத்தை உருவாக்கியிருக்காரு. அதை அடுத்து காக்கிறார், அடுத்து அழிக்கிறார். இது ஒரு விளையாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எழுதுறார். கடவுளுக்கு இது விளையாட்டு. நமக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னன்னா, இந்த உலகம் என்பது தோன்றுகிறது, அது தொடர்ந்து நிலைத்திருப்பது போல தெரிகிறது, ஆனால் இறைவனால் ஒரு காலத்தில் அழிக்கப்படுகிறது. அப்படின்றது மூலமாக இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அழியும். அப்போது உலகம் அழியக்கூடியது என்கிற சிந்தனையை கம்பர் பதிவு பண்ணியிருக்காரு. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக உலகம் அணுக்களால் ஆனது, நம்முடைய உடலும் அணுக்களால் ஆனது. அதனால் இந்த பிரபஞ்சம் முழுக்க அணுக்கள் நிறைஞ்சிருக்குன்றத அறிவியல் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த அணுக்கள் சார்ந்த கருத்தை கம்பர் தன்னுடைய பாடலில் பதிவு செய்து வைத்திருக்கார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்றது உண்மையிலே வியப்பை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பாடல் பாருங்க. சாணினு உளனோர் தம்மை அணுவினை சதக்கூறிட்டு கோணம் உளன். கம்பராமாயணம் இரணியவதை படலத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இரணியன் பிரகலாதனை பார்த்து கேட்குறான், கடவுள் எங்கே இருக்காரு, இறைவன் எங்குளான் அப்படின்னு கேட்கும்போது பிரகலாதன் உடனே பதில் சொல்கிறான், ஒரு அணுவை எடுத்து அதை 100ஆக பங்கீடு செய்தால் அதில் ஒரு சிறு பகுப்பில் தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலமாக அணுன்னு ஒன்று உலகத்தில் இருக்குது. அந்த அணுவை பகுக்கலாம். அதை பகுத்தால் அது மிகச்சிறியதாக அதற்குள்ளே பலவிதமாக அதை பகுக்கலாம் என்கிற சிந்தனையை கம்பர் புகுத்தியிருக்காரு. இன்றைக்கு அணு ஆயுதங்கள் உலகம் முழுக்க பெருகிட்டு இருக்கு. அணு என்பது மிகப்பெரிய சக்தி என்பதை உலகம் உணர்ந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அணு என்பது பகுக்கக்கூடியது, அது ஆற்றல் மிக்கது, அதற்குள்ள இறைவனே இருக்கிறான் என்கிற சிந்தனையை கம்பர் தான் மிக அழகாக தன்னுடைய கம்பராமாயணத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கார். அடுத்ததாக விமானம் சார்ந்த சிந்தனையை எப்படி கம்பர் பதிவு பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். சீதையை ராவணன் கடத்திட்டு போகிறான். எதில் கடத்திட்டு போகிறான் அப்படின்னா புட்பக விமானம் அப்படின்ற ஒன்று தான் கடத்திட்டு போனதாக கம்பர் எழுதுறாரு. அந்த விமானம் எப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தூரம் தரையில் அப்படியே ஊர்ந்து போயிட்டு அதற்கு பிறகு வானத்தில் மேலே ஏறி பறந்து போச்சு அப்படின்னு எழுதுறார். இதன் மூலமாக அவர் விமானம் அப்படின்ற ஒன்று அந்த காலத்தில் இருந்ததுன்னு பதிவு பண்ணுறாரு. அந்த விமானத்துடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கார். இதை இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்த்தா உண்மையிலே வியப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் விட விமானங்கள் அப்படி தான் பறந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் தரையில் போகும், அப்புறம் மேலே எழுந்து வானத்தில் பறந்து போகும். அப்போது ஹட்சன் ரைட் சகோதரர்கள் இந்த விமானம் அப்படின்ற ஒன்றை முழுமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல ஆய்வாளர்கள் அது சார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தி கட்டுரையாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் முயற்சி பண்ணி கடைசியாக தான் விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி அந்த விமானத்துக்கான
சிந்தனைகளை எல்லாம் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் எழுதியிருக்காங்க பல இலக்கியங்களில். ஆனால் அந்த விமானம்னு ஒன்று இருந்தது, இப்படி தான் பறந்ததுன்னே கம்பர் எழுதியிருக்கார் அப்படின்னா உண்மையிலேயே தமிழுடைய அறிவு போற்றத்தக்கது. அந்த பாடல் பாருங்க, மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடியெல்லாம் மாய்ந்து விண்ணின் ஓங்கியது ஓர் நிலை மெய்யுற அப்படின்னு எழுதுறார். அதாவது கூட இருக்கக்கூடிய லக்குவணனை தன்னுடைய தம்பியை பார்த்து ராமன் சொல்கிறான், லட்சுமணா, இந்த வழியில தான் வந்து ராவணன் சீதையை கடத்திட்டு போயிருக்கான். இங்கே பாரு, அந்த அவனுடைய தேர் போன வழி தெரியுது. ஆனால் அது முழுமையாக எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அப்படி போயிட்டே இல்லை, கொஞ்சம் தூரம் போயிட்டு அது மறைஞ்சு போயிருக்கு. அப்படின்னா அவன் சென்ற தேரானது கொஞ்ச தூரம் தரையில் போயிட்டு அப்புறம் வானத்தில் பறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதை எண்ணி எண்ணி மனம் துயருற்று அவன் வாடினான் அப்படின்னு கம்பர் எழுதுறாரு. இதன் மூலமாக விமானம்னு ஒன்று அந்த காலத்திலே நம்முடைய தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் விசை சார்ந்த நிறைய தகவல்களையும் கம்பர் வந்து எழுதியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுடைய இயக்கத்திற்கும் விசை அப்படின்றது தான் அடிப்படை. ஒரு பொருள் இயங்குது அப்படின்னா வந்து அது ஒரு விசையால் தான் இயங்கும். என்ன மாதிரி விசை? மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. இந்த மாதிரி விசைகளால் தான் ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை நோக்கி நகரும், அல்லது முன்னாடி இருந்து பின்னாடியோ பின்னாடி இருந்து முன்னாடியோ நகர்த்தப்படும். அப்போது நகர்த்துவதற்கு ஒரு விசை தேவை. அந்த மாதிரி கம்பர் மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை இது சார்ந்த சிந்தனைகளை கம்பராமாயணத்தில் எழுதியிருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா, ராமன் சீதையை பிரிந்து மிகப்பெரிய துன்பத்தில் ஆழ்ந்திருக்கான், துன்ப கடல்ல மூழ்கியிருக்கான் அப்படின்ற அந்த ராமனுடைய மனோநிலையை எடுத்து சொல்வதற்காக ஒரு பாடல் எழுதுறாரு. பாடல் பாருங்க, மத்தூரு தயிர் என வந்து சென்று இடை தத்தூரும் உயிரோடு புலன்கள் தள்ளுரும் பித்தும் நின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உள அவை என்னும் ஈட்டமோ என்று எழுதுகிறார். அதாவது சீதையை பிரிந்திருக்கக்கூடிய அந்த ராமனுடைய உயிரானது ஊசலாடுகிறது, மனம் வருந்தி வாடுகிறது, உழல்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக எது சொல்கிறாருன்னா, இந்த தயிரில் மத்தை போட்டு கடைவாங்க இல்லையா, அப்படி கடையும் போது முன்ன பின்ன அந்த மத்து சென்று வருவது போல மனம் முன்னும் பின்னுமாக சீதையை நோக்கி சென்று வருகிறது. இதனால் மிகப்பெரிய துயர் ஏற்படுகிறது. அந்த மத்தை போட்டு அந்த தயிரில் கலக்கும்போது அது தயிர் முழுக்க கலங்கி விடுகிறது இல்லையா, அந்த மாதிரி இவனுடைய மனசு கலக்கத்தில் இருக்கிறது, கலங்கி போயிருக்கிறது, தெளிவான ஒரு சிந்தனை இல்லை அப்படின்றத கம்பர் இங்கு எழுதுகிறார். இதன் மூலமாக தயிர் கடையும் போது ஏற்படுகிற அந்த மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் ரொம்ப அழகாக வந்து கம்பர் இந்த செய்யுள்ள பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்முடைய தமிழர்கள் காலத்தை எப்படி அளந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சூரியனை வைத்து தான் வந்து காலத்தை அளந்திருக்காங்க. ஒரு சிறு குச்சியை வச்சுக்கிட்டு இல்லை கம்பை வச்சுக்கிட்டு அதை தரையில் நட்டு அதனுடைய நிழலை வச்சுக்கிட்டு காலத்தை அளந்திருக்காங்க. அது பகல் நேரத்தில் சரிப்பட்டு வரும். ஆனால் இரவு நேரத்தில் என்ன பண்ணுறது? அப்போ இரவு நேரத்தில் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா காலத்தை கணக்கிடுவதற்கு குறுநீர் கண்ணல் அப்படின்ற ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீரை கொண்டு காலத்தை அளக்கக்கூடிய நாழிகை வட்டில், நாழிகை தூம்பு போன்றவற்றை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த நாழிகை வட்டில் அப்படின்றத கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காரு. புனலுற்று அருகு செப்பின் காலம் அறிவுற்று உணர்தல் கண்ணலன் வல்லான் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த காலத்தை கணிக்க பயன்படக்கூடிய இந்த நாழிகை வட்டில்ன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பாத்திரம் வட்டில்னு சொல்கிறாங்க, அதில் தண்ணியை நிரப்பி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி மேலே இன்னொரு சின்ன பாத்திரத்தை வைக்கிறாங்க. அந்த சின்ன பாத்திரத்து நடுவில் கீழே வந்து அடிப்பகுதியில் ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த துளை வழியாக நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கும். அந்த சின்ன பாத்திரத்தில் கோடுகள் இருக்கும் உட்புறத்தில். அந்த கோடுகளில் எந்த அளவுக்கு தண்ணி நிரம்புதோ அதை பொறுத்து வந்து காலத்தை கணிச்சிருக்காங்க. அதுதான் வந்து நாழிகை வட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கம் தமிழகத்தில் இருந்திருக்கு, நம்முடைய தமிழ் மக்கள் பின்பற்றிருக்கான்றதுக்கு கம்பராமாயணம் ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான அறிவியல் சிந்தனையை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு உடல் உறுப்பை பொருத்தக்கூடியதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அறிவியல் முறைகளில் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. ஆனால் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே ஒரு கண் பழுதுபட்டால் இன்னொரு கண்ணை பொருத்தலாம் அப்படின்ற அந்த கருத்தியலை வந்து
கண்ணப்ப நாயனார் புராணத்தின் மூலமாக சேக்கிழார் மிக அற்புதமாக பெரிய புராணத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கார். பாடல் பாருங்க, மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல்ல கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு பொருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை பதிவு செய்து அடுத்து சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணை எப்படி பொருத்தினார் அப்படின்றதுக்காக இதற்கினி எங்கண் அம்பால் இடத்து அப்பின் எந்தையர் கண் அதற்கு மருந்தாய் என்று அந்த பாடலில் நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு பொருத்தி, ஐயோ சிவபெருமானுடைய கண்களிலிருந்து குருதி வழியுதே, அவருக்கு அது சரி பண்ணுமே என்ற பதப்பதைப்பில் தன்னுடைய ஒரு கண்ணை மட்டுமல்லாமல் 2 கண்களையும் பொருத்தக்கூடிய அந்த எண்ணம் கண்ணப்ப நாயனாருக்கு இருந்ததுன்னு சேக்கிழார் பதிவு பண்ணுறாரு. இதன் மூலமாக ஒருத்தருக்கு கண்ணு பழுதுபட்டால் இன்னொருத்தருடைய கண்ணை எடுத்து அவருக்கு பொருத்தி அவருக்கு கண் பார்வையை கொண்டு வரலாம் என்கிற எண்ணத்தை அவர் விதைச்சிருக்கார். அதாவது ஒரு அற்புதமான அறிவியல் சிந்தனை. அது அந்த காலத்தில் தெரியாது, இன்றைக்கு அது சாத்தியப்படும் போது தான் தெரியுது. நேரடியாக பெரிய புராணத்தின் வாயிலாக கண்ணப்ப நாயனார் புராணத்தின் வாயிலாக சேக்கிழார் கண்மாற்று அறுவை சிகிச்சையை சொல்லலை, இருந்தாலும் மாற்றலாம் என்கிற சிந்தனையை கொடுத்துருக்கார். கண்டுபிடிப்புகளோட சிந்தனை மிகச்சிறந்தது. ஏன்னா சிந்தனை இருந்தால்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும், அதை மாற்றி அமைக்க முடியும். இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஒருத்தருடைய கருத்திலிருந்து உருவானது தான். அப்படிதான் விமானம் சார்ந்த கருத்துக்கள், நிறைய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் தமிழர்கள் தங்களுடைய இலக்கியங்களில் பதிவு பண்ணிட்டே வராங்க. இன்னும் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள்லாம் எப்படி அறிவியல் சிந்தனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கணும் நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.